ஒரு நல்ல கிராமத்துலேயும் இல்லைன்னா கிராமம் ஒரு சிறு நகரத்துலேயோ ஆம், வாழ்ந்த ஒரு குழந்தை பல மனிதர்களை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு மனிதர்களின் சந்திப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் நகரத்தில் வர 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 மனிதர்கள் மேலே ஒரு நம்பிக்கையற்ற தன்மையும் ஒரு பெரிய தொடர்பும் இல்லாமே இருக்கும். இது இயல்பு தான். ஒரு கிராமத்திலேருந்து சிட்டிக்கு வந்தவங்களுக்கு இது புரியும். ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த மனிதர்கள் எளிமையான மனிதர்களை பார்க்குறது நம்மளோட சூழலை பொறுத்து மாறுபடும். அவங்கள பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த தருணங்களில் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்த வித்தியாசமான நிலப்பரப்புகள், வேறு வேறு நிலப்பரப்புகள் அதிகமாக பார்க்கலைனாலும் ஊருக்குள்ளேயே சில நிலப்பரப்புகளை பார்த்துருப்போம். வயல்வெளிகள், புளிய மரங்கள் ஓரமாக இருந்த ரோடுகள், இந்த மாதிரியான நிலப்பரப்புகள்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலைன்னு ஓடிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லாமல் இருக்கும். ஒரு நாள் லீவு எடுத்து வெளியே போயிட்டு வர்றதே பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டுருக்கிற நமக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக எனக்கு தோன்றுறது புத்தகம். இந்த புத்தகத்தில் வர ஒவ்வொரு காட்சிகளையும், ஒவ்வொரு நிலப்பரப்பையும், ஒவ்வொரு மனிதர்களையும் நான் பேசலான்னு தோணுது. நான் இப்போ பேச போகிறது தினம் ஒரு சிறுகதை படிக்க போகிறேன். அந்த கதையை ஒரு மேலோட்டமாக சொல்லிவிட்டு, ஆனால் அந்த கதையில் சந்திக்கிற நான் மனிதர்களையும் நான் பார்த்த காட்சிகளையும் நான் இங்கே பேசலான்னு தோணுது. அந்த வகையில் சுந்தர் ராமசாமி அவர்களின் சிறுகதையான சன்னல் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதை எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த கதையில் பெரிய அளவு மனிதர்களே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் அவன் பார்க்குற காட்சிகளை எவ்வளோ நுணுக்கமாக இதில் சொல்லியிருக்காங்கங்கிறதான் மேட்ரு. எக்ஸாம்பிள், இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு சிறுவன், ரொம்ப அவனுக்கு என்ன நோய் எதுலாம் தெரியல. அவனை ஒரு நாள் சாயங்கால நேரம் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறான். அன்னைக்கு படுத்தவன் தான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு, எத்தனை வருடம் ஆச்சுன்னு கணக்கு கூட தெரியல அவனுக்கு. ஆனால் அவன் படுத்திருக்கிற அந்த கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் தெரிகிற ஒவ்வொரு காட்சிகளுமே அவனுக்கு அதான் உலகம். அந்த காட்சிகள் தான் இந்த கதையே. நாம் ஓடுற இந்த பரபரப்பான வாழ்க்கையில் சின்ன சின்ன அழகழகான விஷயங்களை நம்ம தவற விடுறோம். பிரம்மாண்டங்கிறதும் அழகுங்கிறதும் மார்க்கெட்டிங்கை வச்சு, விளம்பரத்தை வச்சு நம்ம கணக்கிடுறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம வீட்டு ஜன்னல் ஓரத்தில் தெரிகிற ஒரு சின்ன இலை கூட அழகு தான். அது நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துலேயும் சூழல்லையும் தான் இருக்குது. இந்த அனுபவம் நிறையா பேத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவாவது உங்களுக்கு ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பையோ, ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஆகி நடக்க முடியாத சுச்சுவேஷன், ஏதோ ஒரு டைம், ஒரு வாரம் 10 நாள் ஒரு வேலையும் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அந்த டைம் நம்மளால் வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட மனது ஒரு ரிலாக்ஸான ஸ்டேஜுக்கு சின்ன சின்ன விஷயங்களை அதை பார்க்கும், ரசிக்கும். அந்த வகையில் இந்த சின்ன பையன் அந்த ஜன்னல் வழியாக என்னென்ன பார்க்குறாங்கிறது தான் இந்த கதை. இதில் அந்த ஜன்னலுக்கு மேலே ஒரு பந்தல் போட்டிருக்குறாங்க. மேலே எப்பயும் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த ஸ்லாப் மாதிரி போடுறதுக்கு பதில் ஒரு கூரையை அதில் போட்டிருக்குறாங்க. அதில் ஒரு மூங்கில் கட்டை இருக்குது. அந்த மூங்கில் கட்டையை பார்த்தோன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் தெரியுது. சில சமயம் அந்த ஓட்டைகளை அவன் எண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் கழித்து பார்த்தா ஒரு ஓட்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வண்டு அது ஓட்டை போடுது. இதை கவனிக்கிறான்.
அதே நேரத்தில் அந்த ஜன்னல் ஓரத்தில் வர மேகங்களை வந்து கவனிக்கிறான். அந்த மேகங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விதவிதமான வடிவங்கள்ல தெரியுது. சில நாள் வந்து ரொம்ப வெண்மையா தெரியுது. சில நாள் கருமேகமா தெரியுது. சில நாள் சாம்பலா தெரியுது. மயில் போல தெரியுது. விதவிதமா தெரியுது. அதே ஜன்னல் ஓரத்திலேயே வண்டிகள் ஓடுற சத்தம் தெரியுது. அந்த வண்டிகள் ஆனா தெரியாது. ஆனா வைக்கோல் நிரம்பிய ஒரு மாட்டு வண்டி போகும்போது உயரத்தில் அந்த வைக்கோல் தெரியுது. அதேமாரி ஒவ்வொரு நாளும் அந்த பக்கம் நடந்து போகிற நபர்கள் நடைய வச்சு இவங்க தான் நடந்து போகிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிற அளவு அவன் வந்து அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அம்புலி தெரியுது, நிலா தெரியுது. எல்லா நாளும் தெரியாது, எப்பயுமே தெரியாது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அரை நிலாவை அங்கே ஜன்னலில் தெரிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா அன்னைக்கு அவனுக்கு அவ்வளோ ஆனந்தம். அதே மாதிரி நட்சத்திரங்களும் தெரியுது. இதில் இன்னும் சூப்பரான என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த நட்சத்திரத்தை அவன் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சில நட்சத்திரம் தான் தெரியும். நல்லா உத்து பார்த்துக்கிட்டே இருந்தானா அவனுக்கு பல நட்சத்திரங்கள் அவனுக்கு தெரியுது. இதே நீங்கள் பாருங்கள், வானத்தில் டக்குன்னு பார்த்தா ஒரு சில நட்சத்திரங்கள் தான் தெரியும் பார்க்க. நல்லா உத்து பார்த்தா பல நட்சத்திரங்கள் தெரியும். இந்த இடத்துல வந்து அவன் கண்ணை சுருக்கி அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரமே நம்ம இதில் ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி பூத்து மலருங்கிற மாதிரி வரும். அவ்வளோ நுணுக்கமாக எழுதியிருப்பாங்க. இதை விட ஹைலைட்டான ஒன்று என்னென்னா, ஒரு இள வெயிலில் வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் வர அந்த வெயிலில் வந்து இள வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பசுமையாக இருக்கும் எல்லா இடமும். அந்த டைமு இவனுக்கு தெரிகிற அந்த ஜன்னலில் ஒரே ஒரு கரண்ட் கம்பி இருக்குது. அதனோட டாப்பில் வந்து பவர் லைன் அந்த கேபிள் போகுது. அதில் வந்து அந்த சாரல் மலையில் வந்த சொட்டு நீர் அப்படியே நகர்ந்து போகுது. அதில் இந்த இளவெயில் பட்டு பல ஆயிரம் வண்ணங்களாக அவனுக்கு தெரியுது. இது மாதிரி விதவிதமான காட்சிகள் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கதை இதுக்கப்புறம் என்ன ஆனதுங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இது மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் நம்ம இப்போ பார்க்காம இருக்கிற மாதிரியான தருணங்கள் இருக்கும். நல்லா உத்து பாருங்கள். அழகழகான காட்சிகள் கண்டிப்பாக தெரியும். நாளை ஒரு சிறுகதையில் அழகிய காட்சிகளுடனும் புதிய மனிதர்களையும் சந்திப்போம். வணக்கம்.